படம் சூப்பரா இருந்துச்சு. நாங்க அந்த சாப்டர் ஃபர்ஸ்ட் வந்து நாங்க பார்ட் இப்பதான் 1 பார்த்துட்டு பார்த்துட்டு நைட் ஃபுல்லா பார்த்துட்டு தான் வந்தோம். நைட்டு தான் நைட்டு தான் உட்காந்து பார்த்துட்டு இப்போ சாப்டர் 1க்கு வந்தேன். அதுக்கு வந்து டிசப்பாயிண்ட் பண்ணாம சூப்பரா இருந்துச்சு படம். பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா கனெக்ட் லைட்டா கனெக்ட். ஆமா, நீங்க அதை பார்க்காம வந்துட்டீங்கன்னா பார்க்க முடியாதுன்னு இல்லை, பார்க்கலாம். ஆனா அதோட இது பயங்கர நெக்ஸ்ட் லெவல் சூப்பரா இருக்கு. உண்மையிலே பயங்கரமா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லா விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் பக்காவா இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு எண்டு நீங்க பயங்கரமா இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பயங்கரமா எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நம்மளுக்கு மியூசிக் தனியா தெரியுது, பயங்கரமா ஏதோ பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. மியூசிக்காக ட்ரெய்லர்லயே மியூசிக்காகவே வந்தேன். பயங்கரமா மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. ரிஷப் ஷெட்டி அவரோட ஆக்டிங் வந்து பார்ட் 1ல வந்து நான் பார்ட் 1லேயே பயங்கரமாக இருந்துச்சு. இதில் வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் பிரிச்சிருக்காரு. ஃபுல் எனர்ஜி. ருக்மணி கேரக்டருக்காக தான் வந்தோம். ஆனா ருக்மணி கேரக்டர் இங்க வேற மாதிரி காட்டிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சு. ருக்மணிக்கு பயங்கரமான ரோலு, பயங்கரமான ட்விஸ்ட். அப்படிலாம் கிடையவே கிடையாது. முன்னாடி ருக்மணியே தெரியாது. பொன்னியின் செல்வன்லாம் நினைச்சிட்டே வராதீங்க. ருக்மணியை பார்த்துட்டு இது ருக்மணியா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிரும். அவ்வளவுதான். சூப்பரான ரோல். அந்த கேரக்டர் மாதிரி வந்தோம். உள்ள வந்து அவங்க பிரிச்சிட்டாங்க. பொன்னியின் செல்வன்லாம் கிடையவே கிடையாது. ருக்மணிக்கு இங்க ஸ்ட்ராங் ரோல் இருக்கு, சூப்பரான ரோல் இருக்கு. நான் வேற மாதிரிடாங்கறத உள்ள அவங்களுக்கு நல்ல இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்துருக்காங்க. பயங்கரமா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு. எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ருக்மணி. வில்லனுக்கு ருக்மணி தான் ட்விஸ்ட். அவ்வளவுதான். வில்லனுக்கு என்ன ட்விஸ்ட்? ருக்மணிக்கு தான் ட்விஸ்ட் கொடுத்துருக்காங்க. லீடு கொடுத்தா முடிச்சிருக்காங்க. லீவ் அது அடுத்த பாட்டும் கதை இருக்குன்னா எனக்கே நம்மளுக்கே கெஸ் பண்ணலாம் தோணும். இருக்கலாம். லீடு கொடுத்தா முடிச்சிருக்காங்க. கண்டிப்பா அதை எக்ஸ்பெக்ட் பண்றோம். சாப்டர் 2 சூப்பரா இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. மியூசிக் தான் சூப்பர். ஸ்டார்டிங் டு எண்ட் எல்லாமே பிரிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து பார்க்கலாம். சூப்பரா டிவோஷனலா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும். மியூசிக் கேட்டா நல்ல ஒரு ஆமா கண்டிப்பா சாமியா ஆடிடுவாங்க. சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி படங்கள் தமிழ்ல வரதில்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வரணும். நல்லா இருக்கு. இது மாதிரி தமிழ்ல வரதில்ல. தமிழ் படங்களும் நல்லா தான் இருக்கு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 1 இயரா பார்த்தீங்கன்னா படங்கள் நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் பண்றாங்க தவிர பாசிட்டிவ் சொல்ல பண்ணல. ஸோ தெலுங்கு படம் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுற மாதிரி மூவிஸ்லாம் வருது தமிழில். கரெக்டு தான். தமிழ்லேயும் நல்ல படங்கள் இருக்குது. அப்பப்போ எப்பயாச்சும் வருது. இதுவும் இந்த படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். சூப்பராக டெஃபினட்டாக வந்து பார்க்கணும். என்ன பிடிச்சிருக்கு உங்களுக்கு படம்? செம்மையாக இருக்குது. என்ன பிடிச்சிருந்துச்சு? இந்த விஷுவல்ஸு, கிராஃபிக்ஸு, கதை, ஸ்க்ரீன் பிளே செம்மையாக இருக்குது. ஃபோட்டோகிராஃபி அவரோட கதையை கண்டினியூ பண்ணியிருக்காங்களா இல்லை அவங்க அப்பா கதை? இல்லை இது அந்த மாதிரி அவங்க ரிலேஷன் எதுவும் சொல்லலை. அங்கே வந்து அந்த கடவுள்கள் எப்படி வந்தாங்கங்கிறத பற்றி நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் உண்மையாலே நல்லா இருக்கு ப்ரோ. எந்த லேகுமே இல்லை ப்ரோ. 2.25 மணி நேரத்துக்கு மேலே தான் இருக்குது படம். ஆனால் வந்து இந்த சீன்ஸ்லாம் ஏன்டா தேவையில்லாமல் எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது ப்ரோ. தரமாக இருக்குது ப்ரோ. ஏன்னா இந்த சீன்ஸ் இருந்தால் தான் அடுத்த சீன்ஸ் உங்களுக்கு கனெக்ட் ஆகணும் ஒரு விஷயம் இருக்குல்ல. அதுக்காண்டி தான் வந்து டியூரேஷன் இழுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த படத்துலேயே வந்து கிளைமேக்ஸ் சீன் இருக்குது தெரியுமா, அது பயங்கரமான கூஸ் பம்ப்ஸ். எல்லாமே அந்த ட்ரைலரை பார்த்துட்டு வந்திருப்போம்ல, ஈஸ்வர கடவுள் இருக்காருன்ட்டு. அந்த நீங்கள் கிளைமேக்ஸ் சீனை வந்து தேட்டரில் வந்து தயவுசெய்து பாருங்கள். அந்த 200 ரூபாய்க்கு அந்த கிளைமேக்ஸ் சீனே ஒர்த்து. நல்லா இருக்குது. தயவுசெய்து வந்து படத்தை பாருங்கள். ரிஷப் ஷெட்டி நல்லா தான். ரிஷப் ஷெட்டி வந்து காந்தாராவிலே நல்லா நடிக்கிறன்னு ப்ரூவ் பண்ணிட்டாப்புல. காந்தாரா சாப்டர் 1ல் உண்மையிலே சூப்பராக ப்ரூவ் பண்ணியிருக்காப்புல. அதுக்காண்டி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. டேரக்ஷன் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணுறது ஒரு விதம் இருந்தாலும் ஹீரோவாக நடிக்கிறோன்றதுக்காண்டி ஹார்ட் ஒர்க்கில் வந்து அவர் உடம்பே காட்டி கொடுத்துருந்த படத்தில் பயங்கரமாக உடம்பே ஏற்றிருக்காப்புல. நிறைய ஸ்டண்ட்ஸ் கற்றுக்கிறாப்புல. ஸ்டண்ட் சீன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த படத்தில். நல்லா பண்ணியிருக்காப்புல. இந்த படத்தில் வந்து லாஜிக்கே இல்லாமல் ஸ்டண்ட்ஸ் பண்ணுறாருன்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. சூப்பர் ஹீரோ படம் மாதிரி தான் நம்ம அந்த டிவைன் படத்தையும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அப்படி பார்த்தா அந்த படம் கனெக்ட் ஆகும். ருக்மணி கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேரக்டர் இந்த படத்தில். அதான் சொல்கிறேன்னா, ஹீரோயின்ஸை வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு லவ் சீனுக்கும் ஒரு பாட்டுக்கும் வச்சுட்டு ஒரு சினிமா மத்தியில் இந்த சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமாக ஹீரோயினுக்கு ஒரு கரெக்டான கேரக்டர் கொடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தேட்டரில் வந்து பார்த்தா அவங்களோட ட்விஸ்ட் சீன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அதேமாதிரி படத்தில் நிறையா ரிசப்ஷன் வந்து நிறைய ஒரு புரட்சிகரமான டைலாக்ஸ்லாம் பேசியிருக்காப்புல. அது உண்மையில கனெக்ட் ஆகுது. அதுவும் தமிழ் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக நமக்குலாம் கனெக்ட் ஆகும். இந்த ராஜ காலத்தில் அந்த ராஜாக்கள் பண்ண துரோகங்கள் நிறைய இருக்குது. நிறைய சொன்னால் ஸ்பாயில் ஆகிடும். தயவு செய்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பாருங்கள். பார்க்க வேண்டிய படம். குழந்தைகள் முத கொண்டு கூட்டு வந்து பாருங்கள். இந்த மாதிரி படங்கள் தமிழில் வரல. ஆமாம், நிறையா ஃபீலிங் இருக்குது நமக்கே. இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பாக தமிழில் வரணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிருக்கோம். பட் ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து மொழிக்கு அப்பாற்பட்டு போயிட்டோம்ல எல்லாருமே. ஸோ ரிஷப் ஷெட்டியுமே அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால் இந்த படம் ஓகே, இது ஒரு தமிழ் பண்ண படமான்னு நினச்சிக்கோங்களேன். ஆனால் அது கர்நாடகாக்காரங்க பண்ண படம் தாங்க, இல்லைன்னா சொல்லலைங்க. பட் ஆனால் இந்த படம் நமக்கு கனெக்ட் ஆகுதா அப்படின்னே பாருங்கள். இதில் ஒரு வேறுபாடு வேண்டாம். மலையாள படம், தெலுங்கு படம், கன்னட படம்
படம்லாம் தமிழ்நாட்டில் வந்து கோடிக்கணக்கில் அடிச்சிருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் எடுத்து தமிழில் ரிலீஸ் பண்ணுற படம் ஓட மாட்டேங்குது. எப்படி பாருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்க வந்து இங்கே இருக்க பெருமிதமான ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக படம் பண்ணிடுறாங்க. ஒரு சில நல்ல டேரக்டர்ஸும் இருக்காங்க நம்ம தமிழ் சினிமா. அப்படியே வந்து தமிழ் சினிமா வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நம்ம தலைவன் வெற்றிமாறன் இருக்காப்புல, மிஸ்கின் ஐயா இருக்காப்புல, ராம் இருக்காப்புல, இவங்க மாதிரி படங்கள் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆகுதுல்ல. பட் அது ஏன் ஹிட் ஆகலை அப்படின்னா இதெல்லாம் மற்ற ஸ்டேட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து எல்லா ஸ்டேட்லையும் ஏற்றுக்கிற மாதிரி இவங்க கரெக்டாக எடுத்துடுறாங்க. ஆனால் நம்ம வந்து சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லிட்டு போகிறோம் அப்படின்றனால நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆடியன்ஸை விட்டு கொடுக்க மாட்டோம்ல. கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல டைரக்ஷன் நம்ம ஊரில் இருக்காங்க. அதான் சொல்லிட்டேன்ல, வெற்றிமாறன் சார்லேருந்து மிஸ்கின் சார்லேருந்து எல்லாருமே நம்மளோட டேரக்டர்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் டேரக்டர்ஸ் தான். பட் அவங்களுக்கு இந்த மாதிரி படம் செட் ஆகாது. எல்லாருக்கும் ஒரு ஜானர் ஒத்து போகாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. ஆனால் இந்த மாதிரி படம் வந்து யார் எடுத்தால் கரெக்டாக இருக்குன்னா, நம்ம இவரே சொல்லியிருப்பார், ஃப்ரெண்ட்ஸ் குரூப், கார்த்திக் சுப்ராஜ் குரூப்ஸ்லாம் இருக்குது. அவங்களாம் இந்த மாதிரி அட்டம் ட்ரை பண்ணலாம். மேபி கார்த்திக் சுப்ராஜ் குரூப் கூட இந்த அட்டம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நல்லா ஹிட் ஆகும் நம்புகிறேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவர் நம்ம ஆடியன்ஸோட பல்ஸை ஓரளவு பிடிச்சவர். ஸோ அவர் இந்த மாதிரி பீரியர்கள் ஃபிலிம் எடுக்கும்போது கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது.